சொல்லிக்கிட்டே இருக்கேன், அழுது சீன் போட்டுட்டு இருக்கியா? சூர்யா, சூர்யா போகாதீங்க. நான் உங்களை விட மாட்டேன் சூர்யா. இங்கே நில்லுங்க, நின்னு பேசுங்க. கைய விடு சாய், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நீ கைய விடு. விட மாட்டேன். நீங்க நின்னு பேசிட்டு போங்க. சொல்லிக்கிட்டே இருக்கு, என்னடி நினைச்சிட்டு இருக்க? சூர்யா, சூர்யா, சூர்யா நான் பேசினது தப்புதான். நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல சூர்யா. அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? டேய் அறிவு கிட்டவனே, லூசாடா நீ? அம்மா, அம்மா நீங்க எப்ப வந்தீங்க? இப்போதாம்மா வந்தேன். சாய் இங்க வா. தம்பி, சொல்லுங்க. என் பொண்ணு அடிக்கிறதுக்கு உனக்கு யாருப்பா உரிமை கொடுத்தது? இல்ல, அது பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கோவத்துல அடிச்சிட்டேன். சாரி. இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. சாரிமா. என் பொண்ணு சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக நான் அவளை ஒரு அடி கூட அடிக்காம வளர்த்திருக்கேன். ஆனா நீ பல்லாருன்னு ஒரு அறை விட்டுட்டு நான் கோவத்துல அரைஞ்சிட்டேன்னு ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்றல. அம்மா, அம்மா சூர்யாவை திட்டாதீங்க. என் மேலதான் தப்பு. சூர்யா நிறைய வாட்டி கேட்டுட்டாரு. அவரை பிடிச்சிருக்கான்னு சொல்ல சொல்லி தான் கேட்டாரு. ஆனா நான் அவருக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதான் அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏய், என்ன வேணா இருக்கட்டுமேடி, அதுக்குன்னு ஒரு பொம்பளை புள்ளைய கை நீட்டி அடிக்கணுமா? இதுதான் ஆம்பளத்தனமா? ஐயோ, நான் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கல. நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தேன். சாய் ப்ராப்பரா ஆன்சர் பண்ணல. அதனாலதான் எனக்கு டக்குன்னு சாய் சாய் ஐம் சோ சாரி. நான் உங்களை அடிச்சது தப்புதான். இதுக்கப்புறம் இப்படிலாம் நடக்காது சாய். அம்மா அவர்தான் சாரி கேக்குறாருல, விடுமா. சாரி கேட்டா அடிச்சது இல்லைன்னு ஆயிடுமா? எனக்கு ஈரக்கொலைய நடுங்கிருச்சுடி. உன்னை ஒருத்தன் அடிக்கிறானே, அதை பாக்குறதுக்கு கூட எனக்கு சக்தி இல்லை சாய். உன்னை சாவுல இருந்து மீண்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நீ வளர்ந்து பெரிய ஆள் ஆகணும், நீ சந்தோஷமா ஒரு இடத்துல கல்யாணம் போகணும்னு தான் நினைச்சே தவிர உன்னை யாருமே இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு ஒரு சின்ன அளவு கூட நான் நினைச்சது இல்ல சாய். சித்தி, அதான் சூர்யா சாரி கேட்டார்ல, விடுங்க சித்தி. எப்படி அதி விடுறது? அந்த சாரி ஒரு வார்த்தைய தப்பு பண்ணிட்டு எல்லாருமே கேட்டுட்டு போயிடுறாங்க. ஏன் இவங்க அப்பாவும் அதை தானே பண்ணாரு. அந்த ஒரு வார்த்தை சாரியால என் பொண்ணோட வாழ்க்கைய அவரால் திருப்பி கொடுத்திருக்க முடியுமா? சொல்லுப்பா. சாயோட கல்யாணத்தை பத்தி யார்கிட்ட பேசினாலும் கூனி குறுகி அவமானப்பட்டு தானே நான் இப்ப பேச வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் அந்த ஒரு சாரி சரி பண்ணிருமா? ஆதி ஏன் இப்படி பண்ற? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எதுக்கு இப்ப அந்த அக்காவை அடிச்ச? உன்னோட கோவத்தை குறை நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஆனா அந்த கோவத்தினால நீ என்னவா ஆளாக போறேன்னு எனக்கு தெரியல. இல்ல நிலாமா, அது எதுவும் பேசாத, வாய மூடு. இப்போதான் நிலா உங்க அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். உங்க அப்பா கிட்ட சாய சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்டுட்டு வரேன். அப்படியா? என்னத்த சொன்னாரு? நான் நினைச்சிட்டு போனது வேற, அங்க நடந்தது வேற. சாய எப்படியாவது உங்க அப்பா ஏத்துக்கணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரு சாய பத்தி எனக்கு பிரச்சனை இல்லம்மா, ஆனா சூர்யாவை உங்க வீட்டு பையனா ஏத்துப்பீங்களா? அவ ரொம்ப கோவப்படுவான். சாய் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப நல்லவனா, ரொம்ப தூய்மையானவனா, கோவமே படாம அவளை நல்லா பாத்துக்கிற ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. என் பையன் கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. கரெக்டா தானே சொல்லிருக்காரு. இந்த எரும மாடு அவ்வளவு கோவப்படும், அதனாலதான் சொல்லிருக்காரு. நிலா, செஞ்ச தப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு. சும்மா ஏன் அதையே போட்டு பேசிட்டு இருக்கீங்க? என்ன மாமா, அத்தை சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டால சரியாயிடுமா? இவன் மறுபடியும் கோவப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான், திருந்தவே மாட்டான். இங்க பாருப்பா சூர்யா, உன்னை எங்க வீட்டு பையனா நினைச்சு நாங்க எல்லா உண்மையும் சொல்லியிருக்கோம். ஆனா நீ அதை கூட புரிஞ்சுக்காம என் பொண்ணை கையை நீட்டி அடிச்சிட்டல. என் வீட்டுக்காரர்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே இதுதான். நிறைய டைம் குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சிருக்காரு. வார்த்தையாலேயே என்னை காயப்படுத்தியிருக்காரு, ரொம்ப துன்புறுத்தியிருக்காரு. ஆனா நான் அட்லீஸ்ட் என் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வர மாப்பிள்ளையாது அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அடிப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலப்பா. நீ சாய பிடிச்சிருக்கேன்னு சொன்னோன்னே ஒரு அம்மாவா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உனக்கு தான் சாய கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீ தான் அவளுக்கு கரெக்டான ஆளுன்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த அளவுக்கு கோவப்படுவேன்னு நான் நினைச்சே பார்க்கலப்பா. ஏதோ கடவுள் புண்ணியத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னோட குணம் இதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரிப்பா, நீ நீ கிளம்பு. ராஜாமா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் உன்னையும்
என் குட்டியையும் இப்பதான் பாக்குறேன். கார்த்திக், யார் இந்த ஆளு? டாக்டர் மாதிரியே தெரியல, ஏதோ முகமூடி கொள்ளக்கார மாதிரி வந்து நிக்கிறாரு. எது? யார் இருந்தாளா? எம்மா, அவர்தான் உன் ஆளு. எப்படி உனக்கே அடையாளம் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறாரு பாரு. டாக்டர் கார்த்திக். ஹலோ சார். யாரு? இவங்க தான் நீங்க சொன்ன பேஷண்டா? ஆமா சார். ஓகே, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ரோஜா, இவங்க தான் உங்களை செக் பண்ணுவாங்க. நீங்க செக் பண்ணிட்டு வெளியே வாங்க, நான் வெயிட் பண்றேன். கார்த்திக், இவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீங்க செக் பண்ண மாட்டீங்களா? இல்ல வேற ஏதாவது லேடி டாக்டர் யாவது கூப்பிடுங்க. ஐயோ ரோஜா, உங்களுக்கு நான் இவர்கிட்ட தான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். இவர் நல்லா பாப்பாரு. நீங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சரிங்க. என்ன கண்ணு உருட்டி உருட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கண்ணு தெரியாதா? ஹலோ, எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. கருப்பு கலர்ல கண்ணாடியை மாட்டிக்கிட்டா மட்டும் பத்தாது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க நான் தான் டாக்டர். ஓகே, ரொம்ப பேசக்கூடாது. வந்து அந்த பெட்ல படுங்க. பெரிய டாக்டராமே டாக்டரு. என்ன டாக்டர்னா பயந்துருவாமா? எப்படி வசதி? இல்ல, நான் போய் படுத்துக்கிறேன். அந்த பயம் இருக்கணும். பாடுங்க. ராஜாமா, ராஜாமா, நம்ம குழந்தைய பார்க்க போறோமா? எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களோட சேர்ந்து அந்த சந்தோஷத்தை நானும் அனுபவிக்க போறேன் ராஜாமா. ஸ்கேன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணுங்க. ஆமா, உங்க ஹஸ்பண்ட் வரலையா? அவரு துபாயில இருக்காரு. அவரால இப்ப வர முடியாது, லீவ் கிடைக்கல. ஓ சரி. இப்போ குழந்தையோட ஹார்ட் பீட்டை நான் ப்ளே பண்றேன், பாப்போம். ரோஷமா, ரோஷமா, நம்ம குழந்தைடா. அங்க பாரு, அவங்களோட இதய துடிப்ப கேட்டுட்டு. ரோஷமா, அங்க பாருடா, நம்ம குழந்தைடா. மாமா, மாமா, நான் உங்ககிட்ட கிளம்பி வரும்போது கால் பண்ணி சொன்னல, நம்ம பாப்பாவோட ஹார்ட் பீட்டை நான் கேட்க போறேன்னு. நான் கேட்டுட்டேன் மாமா. நம்ம பாப்பா உள்ள அழகா சமத்தா இருக்காங்க மாமா. நான் பாப்பாவோட ஹார்ட் பீட்டை கேட்டுட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. பாப்பாவோட ஹார்ட் பீட்டை நான் கேட்டுட்டேன் மாமா. நான் கேட்டுட்டேன். சார், சார், சொல்லுங்க. ஹார்ட் பீட் பாப்பாக்கு நார்மலா இருக்குல்ல சார்? நல்லா இருக்கு, நார்மலா இருக்கு. உங்க பாப்பா உள்ள நல்லா இருக்காங்க. தேங்க்யூ சார். ஆமா, நீங்க தனியா தான் வந்தீங்களா? இல்ல, கார்த்திக் சார் கூட தான் வந்தேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு வரும்போது உங்க ஹஸ்பண்டோட தான் வரணும், ஓகே? இல்ல சார், அது முடியாது. அவரு துபாயில இருக்காரு, இப்பதான் போனாரு. அவர் வரத்துக்கு எப்படியும் 2 வருஷம் ஆகும். பாப்பா பிறக்கும்போது வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். ஏமா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, அதான் சொல்றேன்ல. அடுத்த வாட்டி வரும்போது நீ உன் புருஷனோட தான் வரணும், இல்லனா வராத. யோ லூசாயா நீ? அதான் நான் சொல்றேன்ல, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியல. அதான் என் வீட்டுக்காரர் துபாயில இருக்காருன்னு சொல்றேன். பின்ன வரும்போது புருஷனோட தான் வரணும், புருஷனோட தான் வரணும்ன்ற. ஏய், இப்ப அடுத்த தடவை உன்னால உன் வீட்டுக்காரோட வர முடியுமா முடியாதா? இவன் என்ன பைத்தியமா? என்ன பேசினதே பேசிட்டு இருக்கான், கிறுக்கு மெண்டல். யோ, அதான் சொல்றேன்ல, என் புருஷனோட என்னால வர முடியாது. ஏன் முடியாது? ரோஜாமா, ரோஜாமா, உன்னோட மாமா வந்துட்டேன்டாமா. இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடயும் நம்ம குட்டி பாப்பா கூடயும் தான் இருப்பேன். மாமா, 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 நீங்க எப்படி இங்க? ஐயோ, என்னால நம்பவே முடியல. ரோஜாமா, நம்ம பாப்பாவோட இதய துடிப்ப நான் கேட்டுட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். அது இன்னும் சந்தோஷமா இருக்குதாமா?
ஆமா மாமா, நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன திடீர்னு இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? கார்த்திக் கிட்ட மட்டும் சொன்னேன்டாமா, ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன். ஆனா நேத்து கார்த்திக் சொன்னதுல இருந்து நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட மாட்டீங்களா, பாப்பாவோட ஹார்ட் பீட்டை நீங்க கேட்டுற மாட்டீங்களான்னு நான் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தேன் மாமா. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. ஆமாமா, உன்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. மாமா, அடுத்து இப்போ போகணும். அது வந்து இப்போ உடனே உடனே வா மாமா, ப்ளீஸ் மாமா, கொஞ்ச நாளாதே கூட இருங்க மாமா. உடனே போயிடாதீங்க மாமா, கஷ்டமா இருக்கும். டேய் அல்லாதடாமா, உடனேன்னு சும்மா தான் சொன்னேன். இதுக்கப்புறம் நான் போகவே மாட்டேன். நான் உன் கூடயும் நம்ம பாப்பா கூடயும் தான் லைஃப் ஃபுல்லா இருக்க போறேன். என்ன மாமா சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாண்டாமா, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். நீ நம்ம குழந்தை நம்ம குடும்பம் இல்லாத என்னோட வாழ்க்கையை என்னால நினைச்சே பார்க்க முடியல. அங்க வாழவும் எனக்கு பிடிக்கல. அதான் இங்கே வந்துட்டேன். மாமா, என்ன மாமா சொல்றீங்க? ஐயோ, என்னால நம்பவே முடியல. மாமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாமா. இப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த சின்ன பிரிவு கூட நம்மளோட காதலை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாமா. ஆமாண்டாமா, சரி இரு, நான் கார்த்திகை கூப்பிடுறேன். நான் ஸ்கேன் பண்ணது கரெக்டானு கூட எனக்கு தெரியல. கார்த்திக் தான் சொல்லி கொடுத்தாரு எப்படி எல்லாம் பார்க்கணும்னு. அது கரெக்டானு தெரியல. எதுக்கும் நம்ம மறுபடியும் டாக்டரை கூப்பிட்டு நல்லா செக் பண்ணிக்கலாம். சரி மாமா. சரிப்பா, நீ கிளம்பு. அம்மா, அம்மா என்ன பேசுறீங்க நீங்க? சூர்யா, சூர்யா சாரிங்க. அம்மா கோபத்துல சொல்லிட்டாங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சூர்யா. அம்மா பேசுனது தப்பு இல்லை, கரெக்டு தான். நான் கிளம்புறேன். அப்புறம் உங்களை அடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. சூர்யா, சூர்யா ப்ளீஸ் போகாதீங்க. சூர்யா நில்லுங்க சூர்யா. இல்லை, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீங்க அழாதீங்க, நான் கிளம்புறேன். அதினா நீ அதை சொல்லுனா, சூர்யா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவர்கிட்ட நிறைய வாட்டி கேட்டும் சொல்லவே இல்லை. அது அவருக்கு கோவம் வந்துருச்சு. அவர் நிலைமையில யாரா இருந்தாலும் கோவம் தான் வரும்னா. ஆனா சொல்லுனா. சூர்யா, சாய் இவ்வளோ நாள் உங்களை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு அவளே உங்களை வெயிட் பண்ண சொல்றா. என்னன்னு தான் கேளுங்களேன். இல்ல ஆதித்யா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கிளம்புறேன். சூர்யா, சூர்யா நில்லுங்க சூர்யா. சாய் நீ இருமா, நான் பாத்துக்கிறேன். அக்கா, அழாதீங்க அக்கா. சூர்யாண்ண வரும், நீங்க அழாம இருங்க. ஏன் எல்லாரும் சூர்யாவை திட்டுறீங்க எனக்கு புரியல. ஏய், இத்தனை நாளா நீ தான் சூர்யாவை ஏத்துக்காமே இருந்த. நாங்க தான் உன்ன சூர்யாவை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப என்ன திடீர்னு அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வர? சூர்யா, என்ன சூர்யா இங்க வந்து தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ஆதி, எனக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு. அவங்க அம்மா முன்னாடி நான் சாய அடிச்சிருக்க கூடாது. அவங்க அம்மா முன்னாடின்னு இல்ல, நான் சாய அடிச்சிருக்கவே கூடாது. அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க, அதை பத்தியே ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு மனுஷனுக்கு இயல்பா வர கோவம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சாய் மேலேயும் தப்பு இருக்கு. எத்தனையோ வாட்டி நீங்க கேட்டும் அவர் ரிப்ளை பண்ணாதனாலதான் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நீங்க டக்குன்னு ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் அவகிட்ட ரொம்ப கோவப்படாம பொறுமையா பேச ட்ரை பண்ணுங்க. இதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சித்தி பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவங்க பெரியவங்க, அவங்க பொண்ணை நினைச்சு அவங்க வருத்தப்படதான் செய்வாங்க. சரி ஆதி. ஆமாமா, இத்தனை நாளா நான் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் தான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ நல்லா இருப்பேன்னு சொன்னீங்க. இப்படி எல்லாரும் சொல்லி நான் சூர்யாவை அந்த பார்வையிலே பார்த்துட்டேம்மா. ஆமாண்டி, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். சின்ன வயசுல இருந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்திருப்பேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்த. அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு உன்கிட்ட அவன் மேல இருந்த ஆசையை வளர்த்தது ஏன் தப்புதான் சாய். போதும், நிறுத்துங்கம்மா. நான் அவசரப்பட்டிருக்க கூடாதுதான். ஆனா என்னன்னு தெரியல ஆதித்யா, நீங்க எல்லாருமே சாய ஏதோ ஒரு வித்தியாசமான பொண்ணா பாக்குறீங்க. அவ சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டுட்டான்னு. ஆனா என்னால அவளை அப்படி பார்க்க முடியல. ஒரு சாதாரண பொண்ணு, அவ்வளவுதான். எனக்கு சாய பார்த்தா அவளை காதலிக்கணும், அவளை கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கணும் அப்படிதான் தோணுதே தவிர அவ இப்படி கஷ்டப்பட்டுட்டா அதனால நம்ம அவளை இப்படி பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு வாட்டி கூட தோண மாட்டேங்குது. இதுதான் உங்க எல்லார்கிட்டயுமே எனக்கு இருக்கிற பிரச்சனை. ஏன் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஏமா அடிக்கடி சொல்றீங்க நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டுட்டேன். தட்ஸ் ஆல், முடிஞ்சிருச்சு. அதை ஏன் சொல்லி எனக்கு காயப்படுத்துறீங்க? என்னோட உண்மையெல்லாம் தெரிஞ்சு என்ன அப்படி பார்க்காத ஒரே ஆள் சூர்யா மட்டும்தான். சாய்க்கு நடந்தது ஒரு சின்ன விபத்து, அவ்வளவுதான்.
அதுல இருந்து அவங்கள மீண்டு எப்படியோ நீங்க எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் அவங்கள சந்தோஷமாவும் அவங்களோட வாழ்க்கையை அவங்கள இயல்பா வாழ வைக்கிறது தானே நம்மளோட கடமை. அதைத்தானே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்கள எல்லாருமே ஒரு மாதிரியாவே பாக்குறீங்க. எனக்கு அப்படி பார்க்க வரல. சாய் ஒரு பொண்ணு, அவளை நான் லவ் பண்றேன், அவளை நான் காதலிக்கிறேன், அவளை என்னோட மனைவியை ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். இதுதானே தவிர அவ இப்படி ஆயிட்டா அதனால அவளை அப்படி வச்சுக்கணும், அவ இப்படி இருந்தா அதனால அவளை அப்படி பாத்துக்கணும்னு எனக்கு பார்க்க தோணல. அவ கண்ணை பார்த்தாலே அவளை அவளை சந்தோஷமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்படிதான் அது தோணுது எனக்கு. சூப்பர் சூப்பர் சூர்யா. உங்க வயத்துல தானம்மா ஜனனியும் பிறந்தா. ஆனா அவளை எப்படி நடத்துறீங்க? ஒரு பொண்ணா நல்லா ஜாலியா அவகிட்ட சண்டை போடுறீங்க, அவளை அடிக்கிறீங்க, அவகிட்ட விளையாடுறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா சாய் நானும் வரும்போது ஏமா ஏதோ ஏதோ ஒரு பொருளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறீங்க. என்கிட்டயும் இயல்பா இருக்கலாம்ல, என்கிட்டயும் சண்டை போடலாம்ல, என்கிட்டயும் அடிச்சு விளையாடலாம்ல. ஏன் அப்படி நீங்க பண்ண மாட்டீங்கம்மா? நான் நான் எவ்வளவு ஏங்க இருக்கேன்னு தெரியுமா? நீங்க ஜனனி கிட்ட பேசி விளையாடும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு ஏக்கமா இருக்கும் தெரியுமா? கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி சொல்லி எனக்கு மட்டும் அவ்வளோ சாஃப்ட் கார்னர் இல்ல. என்ன அப்படி பார்த்து பார்த்து எனக்குள்ளேயே நான் ரொம்ப வித்தியாசமான பொண்ணுன்னு ஃபீல் பண்ண வச்சிட்டீங்கம்மா. நீங்க எல்லாரும் பண்ணதை சூர்யா பண்ணலம்மா. என்னையும் ஒரு பொண்ணா மதிச்சு எல்லா பொண்ணு மாதிரியும் தாமா அவரு நடத்தினாரு. அதனாலதான் அவர்கிட்ட என்னால கம்ஃபர்டபுளா இருக்க முடியுது, அவர்கிட்ட எல்லாத்தையுமே பேச முடியுது. நான் அடிக்கடி ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டே இருக்கேன், சூர்யாவுக்கு நான் செட் ஆக மாட்டேன்னு. ஆனா சூர்யா அப்படி நினைக்கவே இல்லை. நான் தான் அவருக்கு செட் ஆவேன்னு அவர் நினைச்சிருக்காரு. எனக்கு சூர்யா தான் பிடிச்சிருக்கு. எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு. அவர் என்ன இயல்பா பாக்குறாரு, என்ன ஒரு பொண்ணா மதிக்கிறாரு. சூர்யா, நீங்க கிளம்புங்க. இங்க இருந்தா ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. வாங்க வெளியே போயிட்டு வரலாம். சரியாதி. இதை நம்ம உடனே சூர்யா அண்ணன் கிட்ட சொல்லணுமே, இல்லைன்னா அது வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கும். இப்பவே போய் சொல்லுவோம். இவங்க 2 பேரும் இப்ப எங்க போனாங்க? ஷோ, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்த 2 பேரையுமே ஆள காணோம். உனக்குள்ள இவ்ளோ ஏக்கம் இருக்கும்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை சாய். நீ சொன்ன மாதிரி உன்னை பத்திரமா பாத்துக்கணும்னு நினைச்சனே தவிர உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கவே இல்லையேம்மா. ஒரு அம்மாவா உன்னை நான் நல்லபடியா வளர்த்துருக்கேன்னு இவ்வளோ நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் தோத்து போயிட்டேன் சாய். உன்னை வளர்க்கறதுல நான் தோத்து போயிட்டேன். அம்மா அப்படி சொல்லாதீங்க. வேற யாரா இருந்தாலும் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா நீங்கன்றதுனாலதான் என்ன கரெக்டா ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க அந்த வார்த்தையை தயவு செஞ்சு சொல்லாதீங்கம்மா. நீங்க தான் எனக்கு கரெக்டான அம்மா. ஆனா இதுக்கப்புறம் என்னையும் ஜனனி மாதிரி பாருங்கம்மா, அதுதான் சொல்ல வரேன். இந்திரன், என்ன என்ன ஒரு மாதிரி கோபமா கேக்குறான்? சரி, கொஞ்சம் பம்மி தான் பாப்போம். நம்மளுக்கு தானே அவன் ஹெல்ப் தேவைப்படுது. இந்து, இந்து குட்டி. போறா. இந்த குட்டியா? என்னடி திடீர்னு பேச்செல்லாம் ஒரு மாதிரியா வருது? இல்லையே, எனக்கு எப்போதும் அவன் மேல பாசம் இருக்கதான் செய்யும். என்ன பெருசா வெளிப்படுத்த மாட்டேன், அவ்வளவுதான். நீங்க வெளிப்படுத்தவே வேண்டாம், உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. என்னடா இந்த குட்டி, என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட? சொல்லு, என்ன செய்யணும் உனக்கு? என்னடா புசுக்குன்னு கண்டுபிடிச்சிட்ட? நிம்மோ, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாருன்னு நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரியும். சொல்லு, நீ இப்படி கொஞ்சி கொலாயும் போதே தெரியுது என்னமோ என்கிட்ட இருந்து ஒரு வேலை எதிர்பார்க்கறேன்னு. பாரு, 2024 பெஸ்ட் கப்பல்ஸ்னு நம்ம தான் அவார்டே வாங்க போறோம். அந்த லெவலுக்கு நீயும் என்ன புரிஞ்சு வச்சிருக்க, நானும் உன்னை புரிஞ்சு வச்சிருக்கேன். இல்லடா இந்து? நீ நார்மலா பேர் சொல்லி கூப்பிடு, இல்லனா டப்பா தலையன் தவளை வாயின்னு கூப்பிடுவியே, அப்படி கூட கூப்பிட்டுக்கோ. ஆனா இந்த சந்து பொந்துன்னு கூப்பிடுறத நிப்பாட்டு, நல்லாவே இல்ல. என்னடா நான் அப்படியே கூப்பிட்டு நீ கேட்டு பழகிடுச்சோ? இப்ப செல்லமா கூப்பிட்டா கூட வேணான்னு சொல்ற? ஆமா, சரி வந்த விஷயத்த சொல்லு, எனக்கு நிறைய எடிட்டிங் ஒர்க்ஸ் இருக்கு. அது ஒன்றும் இல்லடா, காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேனா, அதான் காலேஜ்க்கு கிளம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன கொஞ்சம் காலேஜில் ட்ராப் பண்ணிடுறியா? அதானே பார்த்தேன், என்னடா பம்பர மண்ட பம்முதேன்னு. டே ப்ளீஸ்டா, என்ன காலேஜில் மட்டும் ட்ராப் பண்ணிடா. உன் கையை காலா நினச்சி கேட்குறேன்டா, ப்ளீஸ்டா. கைய காலா நினைச்சினா அப்ப காலை என்னவா நினைப்ப? டே மொக்க போடாதடா நாயே, காலையில தாண்டா அந்த ஆதித்யா டிவில அந்த ஜோக்க பார்த்தேன். ப்ளீஸ்டா, காலேஜ்ல மட்டும் ட்ராப் பண்ணிடா. சரி ஓகே, காலைல விழுந்து உருண்டு பேரண்டெல்லாம் கெஞ்சி கேக்குறேன், அதனால ஒத்துக்கிறேன். போய் கிளம்பு. நான் எங்க எரும மாடி உருண்டு பேரண்டெல்லாம் சரி ஓகே, நேரம் பார்த்து கலாய்க்கிறேன், விடு. இப்ப எனக்கு உன்னோட உதவி தேவை, அதனால அமைதியா போறேன். இல்ல 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 ஒன்னும் பண்ணிருக்க மாட்டேன், சொல்றேன். அந்த பயம் இருக்கணும், கிளம்பு. இந்த நிம்மதி நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ண அன்னைக்கு, அதுக்காகவே ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணுமே. இப்போ அவளை டிராப் பண்ணலான்னு சொல்லி கூட்டிட்டு போய் நடு ரோட்லயே இறக்கி விட்டு ஓடி வந்துட்டா எப்படி இருக்கும்?
அப்படியே நடு ரோட்ல இறக்கி விட்டாலும் பஸ் பிடிச்சு காலேஜுக்கு போயிடுவா. அவ இன்னைக்கு காலேஜுக்கே போக கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? இந்திரன் கிளம்பிட்டேன்டா, வாடா போலாம். என்னடி உன் மூஞ்சிய போட்டோ எடுத்து நீயும் பேக்ல ஒட்டிக்கிட்டு போல? டேய் அது டோராடா. ஒரு வித்தியாசமும் தெரியல. ஐயோ திருப்பி கவுண்டர் வாய் வரைக்கும் வருது, ஆனா பேச முடியலையே. மவனே இன்னைக்கு மட்டும் என்ன காலேஜ்ல டிராப் பண்ணு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நாளைக்கு உனக்கு கவுண்டர் மேல கவுண்டரா கொடுக்குறேன்டா நாயே. நேரம் பார்த்து என்ன டார்ச்சர் பண்றான். சரி எல்லாம் எடுத்துக்கிட்டியா? அப்புறம் அதை எடுக்கல இதை எடுக்கலன்னு மறுபடியும் எல்லாம் எனக்கு வர சொல்லக்கூடாது. எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அம்மா என் போன் எங்க? போனே காணோம். ஏய் கிளதி எடுத்துட்டு லாஸ்டா வாசல்ல காலை வைக்கும் போது என்ன கூப்பிடுறேன். நான் 2 நிமிஷம் தான், அப்படியே லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிட்டு வந்துருவேன். நீ இங்கேயே அலைஞ்சுக்கிட்டு நான் என்ன தேவையில்லாம வெயிட் பண்ண வச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை எல்லாம் டிராப் பண்ண முடியாது, போடிட்டு போயிட்டே இருப்பேன். தவளவாயே தான் சான்ஸ்னு ரொம்ப பேசுறானே. டேய் உனக்கு இருக்குடா, சாயந்தரம் வந்து வச்சுக்கிறேன் இரு ஒண்ணு. இருடா நான் போய் தேடிட்டு வரேன். எங்க வச்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல. நான் போய் தேடி எடுத்துட்டு வரேன். கிளம்பு கிளம்பு. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? ஏய் என்னடி இவ்வளவு அசிங்கமா திட்டுற? என்ன நேர்ல திட்டினா இவன் காலேஜ்க்கு வந்து டிராப் பண்ண மாட்டானு போயிட்டு பின்னாடி திட்டுறியா? மூஞ்ச பேத்துருவேன் உனக்கு. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? அதே வாய்ஸ் கேக்குது. ச்சே போன் அடிக்குதா? என்ன கன்றாவியான ரிங்டோன் வச்சிருக்கா? நம்பர் தான் வருது. அவளே வந்து பேசிக்கிட்டோம். ஆமா இப்ப அவ போனை தேடி தானே போயிருக்கா. ஆட நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு. இப்ப இந்த போனை ஒளிச்சு வச்சுட்டா மேடம் காலேஜ்க்கே போக மாட்டாங்க. அப்பா ஜாலி. இன்னைக்கு அவளை லீவ் போட வச்சு செஞ்சிடலாம். இந்திரன் வரா. ஏய் என்ன கிளம்பிட்டியா? டேய் போனே காணோம்டா. நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. இங்கதான் எங்கேயாவது இருக்கும், சீக்கிரம் தேடிட்டு வா, எனக்கும் டைம் ஆகுது. டேய் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்டா, எங்கேயுமே இல்லடா. உன் போன்ல இருந்து என் போனுக்கு ஒரு கால் பண்ண. என் போன்ல இருந்தா? இல்ல என் போன்ல பேலன்ஸ் இல்ல. டேய் எங்க போச்சுனே தெரியலடா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அதானே பொறுப்புன்னு கொஞ்சமாவது ஏதாவது இருந்தா தானே. எப்ப பாரு ஊரை சுத்த வேண்டியது, அப்புறம் அதை காணோம் இதை காணோம்னு வந்து இங்க புலம்ப வேண்டியது. காலையில எங்க போன? காலையில எங்க போன? எங்கேயும் போலையேடா, வீட்லயே தான் இருக்கேன். காலையில ரோஜா கிட்ட கூட கால் பண்ணி பேசினேனே, ராஜாண்ண வந்துட்டாருன்னு ரொம்ப ஹாப்பியாலாம் பேசிட்டு இருந்தா. சரி அப்புறமா வந்து பாக்குறேன்னா சொன்னேன். பேசிட்டு போன் எங்க வச்ச? ஏய் இங்க நம்ம ரூம்ல தாண்டா பேசினேன். நீ கூட வந்து போன் எடுத்து கொடுத்தல, ரோஜா கால் பண்றாடின்னு. அப்பதாண்டா பேசிட்டு இங்க தாண்டா வச்சேன். எங்க போயிருக்கோம்? இளநியல் வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆமாமா கரெக்ட். டேய் டேய் என்னடா விளையாடுற? அவங்க ரெண்டு பேரும் எப்படிடா நடப்பாங்க? டேய் சொல்லுடா, எங்கேயாவது பாத்தியா இல்ல எது பிராங்க் எது பண்றியா? மவளே இன்னைக்கு கண்டென்ட்டே தாண்டி. என்ன மூக்குல குத்தி என் மூக்கே பஞ்சராக்கி விட்டல, அதுக்கு ரிவெஞ்ச். இன்னைக்கு ஃபுல்லா உன்னை இதை வச்சே ஓட்டி வச்சு செய்யல. என் பேரு இந்திரன் இல்லடி.